வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் இருந்துதான் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சற்று தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும்படியாக, நம்முடைய வாழ்க்கையை சீர்பொருந்த பண்ணும்படியாக, புதிய வருஷத்தில் ஆயத்தத்தோடு கூட போகும்படியாக, நல்ல நல்ல தீர்மானங்களை எடுக்கத்தக்கதாக இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து தான் கர்த்தர் அநேக காரியங்களை நம்மோடு கூட கர்த்தர் பேச போகிறார். இந்த அண்ணாளுடைய வாழ்க்கை என்று சொன்னாலே நம் அநேகருக்கு தெரிந்ததான ஒரு காரியங்கள் தான். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு புதிய கோணத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு வார்த்தை கொண்டு பேசும்படியாக விரும்புகிறார். செய்தியின் தலைப்பு அன்னாளின் 5 விதமான அனுபவங்கள் 7 விதமான நன்மைகளை கொண்டு வந்தது. இன்னொரு முறை சொல்லுகிறேன். அன்னாளின் 5 விதமான அனுபவங்கள் 7 விதமான நன்மைகளை கொண்டு வந்தது. நம்ம எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை குறித்து அதிகமாக நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சிந்திப்போம். சமாதானத்தை குறித்து அதிகமாக சிந்திப்போம். உயர்வை குறித்து அதிகமாக சிந்திப்போம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்குரிய வாழ்க்கையை நாம் சிந்திப்பதும் கிடையாது, வாழ்வதும் கிடையாது, நடப்பதும் கிடையாதாம். அப்போ அன்னாளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கும், அன்னாளுடைய வாழ்க்கை உயர்த்தப்படுவதற்கும், அன்னாளுடைய வாழ்க்கை மேன்மை அடைவதற்கும், அன்னாளுடைய வாழ்க்கை சீர் பொருந்துவதற்கும் அவள் வாழ்ந்ததான அந்த வாழ்க்கை தான் அவளை ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்தினதாம். இந்த கடைசி வாரத்தில் நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அன்னாளுடைய 5 அனுபவங்களும் 7 நன்மைகளை உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். அனுபவத்தை கொஞ்சம் நேரம் எடுத்து நான் சொல்ல போகிறேன். ஆசீர்வாதங்களை சில வரிகளிலே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2025 நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்க வேண்டும். 2025ஆம் ஆண்டு தேவனால் நாம் உயர்த்தப்படுகிற ஆண்டாக இருக்க வேண்டும். 2025ஆம் ஆண்டு நாம் விடுதலை பெறுகிற ஆண்டாக இருக்க வேண்டும். 2025ஆம் ஆண்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்தரித்து கொள்ளுகிற ஆண்டாக இருக்க வேண்டும். இப்பொழுது 5 அனுபவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அதுக்கு பிறகு நன்மைகளை சில வரிகளிலே உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். முதலாவது எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனத்தை வாசிக்கலாம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. நல்ல கவனிங்க. முதல் அன்னாளுடைய முதல் அனுபவம் என்னன்னா, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி என்று வேதவசனம் சொல்லுகிறதாம். இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற, புதிய வருஷத்துக்கு போகிற நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி என்று வேதவசனம் சொல்லுகிறதாம். அப்போ எந்த சூழ்நிலையில் அவள் கர்த்தரை நோக்கினால், அவள் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது அல்ல, அவள் சமாதானமாய் இருக்கும் பொழுது அல்ல, அவள் நிறைவாய் இருக்கும் பொழுது அல்ல. எந்த சூழ்நிலையில் அவள் கர்த்தரை நோக்கினாள் என்று சொன்னால், அவள் நெருக்கப்படும் பொழுது, அவள் உபத்திரப்படும் பொழுது, அவள் வேதனைப்படும் பொழுது, மன சோர்வுக்குள்ளாக இருக்கும் பொழுது, அழுகிற வேளையில, சாப்பிடாத வேளையில, துக்கத்தை சந்திக்கும் பொழுது, நெருக்கத்தை சந்திக்கும் பொழுது, அந்த சூழ்நிலையில அவள் யாரை நோக்கினாள் என்று சொன்னால், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை என்ன பண்ணினாலாம்? நோக்கினாள் என்று வேதவசனம் சொல்லுகிறதாம். இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை யாரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரையே நம்முடைய வாழ்க்கை நோக்கி பார்க்க வேண்டும். சமாதானமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, சந்தோஷமாய் இருக்கும் போது மாத்திரமல்ல, அற்புதங்களை பெறும்போது மாத்திரமல்ல,
உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் அவன் தோல்வி வந்தாலும் வெற்றி வந்தாலும் துக்கம் வந்தாலும் சந்தோஷங்கள் வந்தாலும் குறைவு வந்தாலும் நிறைவு வந்தாலும் நாம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண வேண்டுமா? நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை என்ன பண்ணலாம்? நோக்கி என்று வேத வசனம் சொல்லுகிறதாம். இந்த வருஷத்தை நாம் முடிக்க போகிறோம். இந்த வருஷத்தை நாம் முடித்து நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நான் எந்தெந்த இடத்துலலாம் கர்த்தரை நோக்கி பார்த்தேன், நன்மைகளுக்காக கர்த்தரை நோக்கி பார்த்தேனா, ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை நோக்கி பார்த்தேனா, விடுதலைக்காக நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேனா, என்னுடைய சுகத்துக்காக வெளுத்திற்காக நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேனா, என் தேவைகளுக்காக கர்த்தரை நோக்கி பார்த்தேனா, பரிசுத்த வாழ்க்கைக்காக கர்த்தரை நோக்கி நான் பார்த்தேனா, இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேனா? மனுஷனை அதிகமாய் நோக்கி பார்த்தோம், மனுஷியை அதிகமாய் நோக்கி பார்த்தோம், உலக காரியத்தை அதிகமாய் நோக்கி பார்த்தோம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி என்று வேதவசனம் சொல்லுகிறதாம். அவன் முதல் அனுபவம் என்ன தெரியுமா? எல்லா நிலைகளிலும் நம்ம யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். இதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொன்னார். சங்கீதம் 34 அதிகாரம் 4-5 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் என்ன பண்ணலையா? வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறதாம். நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதான வேளையில ஆண்டவர் நம்மை பிரகாசம் அடைய செய்ய போகிறார். நம்முடைய கர்த்தர் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் பிரகாசம் அடைய செய்ய போகிறார். அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் பிரகாசம் அடைய செய்ய போகிறார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் பிரகாசம் அடைய செய்ய போகிறார். நம்முடைய ஊழிய காரியத்தை ஆண்டவர் பிரகாசம் அடையும்படி, நம்முடைய சபையின் காரியத்தை பிரகாசம் அடையும்படி 2025 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களா? அடுத்தது சொல்லுது அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லையா? எங்கெல்லாம் நாம் வெட்கப்பட்டோமோ, எங்கெல்லாம் அவமானப்பட்டோமோ, எங்கெல்லாம் நிந்தைக்குள்ளாக மாறினோமோ, எங்கெல்லாம் சோர்வுகளை சந்தித்தோமோ, எங்கெல்லாம் பலவீனத்தை சந்தித்தோமோ, ஆண்டவர் சொல்றார் அங்க வெட்கப்பட்டு போவதே இல்லையா? நான் அவரை நோக்கி பார்க்கிற வேளையில நான் பிரகாசம் அடைகிறேன். நான் அவரை நோக்கி பார்க்கிற வேளையில நான் வெட்கப்பட்டு போவதில்லையா? அண்ணாளுடைய வாழ்க்கை பிரகாசம் அடைவதற்கு காரணம் என்ன? அண்ணாளுடைய வாழ்க்கை வெட்கப்பட்ட வாழ்க்கை வெட்கப்பட்டு போவாததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவள் கர்த்தரை நோக்கி என்று வேத வசனம் சொல்லுகிறதா. இதுதான் சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 121 அதிகாரத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வருமா? ஒத்தாசை வருமா? எப்பெல்லாம் கர்த்தரை ஏறெடுக்கிறனோ அப்போதெல்லாம் நன்மை என்கிற ஒத்தாசை வரும். எப்பெல்லாம் கர்த்தரை ஏறெடுக்கிறனோ ஆசீர்வாதம் என்கிற ஒத்தாசை வரும். எப்பெல்லாம் கர்த்தரை ஏறெடுக்கிறனோ விடுதலை என்கிற ஒத்தாசை வரும். எப்பெல்லாம் கர்த்தரை ஏறெடுக்கிறனோ அற்புதங்கள் என்கிற ஒத்தாசை வரும். எப்பெல்லாம் கர்த்தரை ஏறெடுக்கிறனோ சமாதானம் என்கிற ஒத்தாசை வரும். எப்பெல்லாம் கர்த்தரை ஏறெடுக்கிறனோ அப்பெல்லாம் நிறைவு என்கிற ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை நான் நோக்கி பார்க்கிறேன். கர்த்தர் எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன். எங்கெல்லாம் நீ வெட்கப்பட்டு கிடக்கிறாயோ, எங்கெல்லாம் அவமானப்பட்டு கிடக்கிறாயோ, எங்கெல்லாம் தலை குனிவோடு இருக்கிறாயோ, எங்கெல்லாம் வாழ முடியாத சூழ்நிலை இருக்கிறாயோ, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தரை நோக்கி பார்க்கிற வேளையில அவர் ஒத்தாசை அனுப்புகிறாரா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு என்ன வருமா? ஒத்தாசை கர்த்தர் அனுப்புகிறாரா? நான் எப்பெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேனோ அப்பெல்லாம் எனக்கு ஒத்தாசையை கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தர் எனக்கு ஒத்தாசை கர்த்தர் அனுப்புகிறார். ஓ ராபா லாபா ராஷாகலா, எனக்கு ஒத்தாசை கர்த்தர் அனுப்புகிறார். வெட்கப்பட்ட இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல, நெருக்கப்பட்ட இடத்துல, தலை குனிந்த இடத்துல கர்த்தர் எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். 2025 தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை சோதிப்பதற்காக 100 வயதில் பெற்றெடுத்ததான மகனை கொண்டு அந்த சோதனை ஆண்டவர் நடத்துகிறார். மோரியா தேசத்துக்கு போ, நான் காண்பிக்கிற அந்த மலை மேல் அவனை தகன பலி செலுத்து என்று ஆண்டவர் அனுப்பினார்.
3 நாள் பிரயாணம் பண்ணி அவன் மோரியா தேசத்துக்கு போகிறான். தூரத்தில் அந்த இடத்தை அவன் கண்டான். வேலைக்காரனை பார்த்து சொன்னான், நீங்கள் இங்கே இருங்கள், நாங்கள் போய் திரும்பி வருவோம் என்று சொல்லிவிட்டு போனார்கள். ஆனால் மலை மேலே ஏறும்போது கையில் கட்டு இருந்தது, கத்தி இருந்தது, நெருப்பு இருந்தது. ஆனால் பலிக்கு தேவையான ஆடு இல்லை. அப்போ ஆபிரகாம் ஈசாக்கு தகப்பனை பார்த்து, தகப்பனே பலிக்கு தேவையான ஆடு இல்லைன்னு போது அப்போது ஆபிரகாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதனால தான் உன்னுடைய தாயாரை வீட்டில் விட்டு வந்திருக்கிறேன், அவங்க கொண்டு வருவாங்கன்னு சொல்லலை. அதனால தான் வேலைக்காரனை கீழே நிறுத்தி வைத்திருக்கிறேன், அவன் கொண்டு வருவான்னு சொல்லலை. ஆபிரகாம் பதில் என்ன தெரியுமா? கர்த்தரே பார்த்து கொள்வார். அல்லேலூயா, கர்த்தரே பார்த்து கொள்வார். ஆபிரகாம் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆடு எங்கன்னு கேட்டான், கர்த்தரே பார்த்து கொள்வார். அல்லேலூயா. பலிக்கு தேவையான ஆடு எங்கன்னு கேட்டான், கர்த்தரே பார்த்து கொள்வாரா? நாம கேட்கலாம், நன்மை எங்கப்பா இருக்குது? கர்த்தரே பார்த்து கொள்வார். ஆசீர்வாதம் எங்கப்பா இருக்குது? கர்த்தரே பார்த்து கொள்வார். விடுதலை எங்கப்பா இருக்குது? கர்த்தரே பார்த்து கொள்வார். நிறைவு எங்கப்பா இருக்குது? கர்த்தரே பார்த்து கொள்வார். ஆரோக்கியம் எங்க இருக்குது? கர்த்தரே பார்த்து கொள்வார். ஜெயம் எங்க இருக்கிறது? கர்த்தரே பார்த்து கொள்வார். என் வாழ்வாதாரத்தின் தேவை எங்க இருக்கிறது? கர்த்தரே ராபாபாபாலா கர்த்தரே பார்த்து கொள்வாரா? மேல போறான், பலிபீடத்தை கட்டி முடிச்சிட்டான், கத்தியை தூக்க போறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளையாண்டா மேல கைய போடாதரா அப்படின்னாரு. திரும்பி பார்க்கறான், ஒரு ஆடு புதரில் சிக்கி கொண்டிருந்த கண்டான். அதை தன் குமாரனுக்கு பதிலாக அவன் பலி செலுத்தினானா. அவர் ஆட்டை கத்தர் சிக்கபடி செய்தாரா. அவன் நோக்கம் கத்தர் மேல இருந்ததுனால ஒரு ஆடை கத்தர் சிக்கும்படி, ஒரு ஆடை கத்தர் அகப்படும்படி, ஒரு ஆட்டை எடுத்துக்கொள்ளும்படி செய்தாரா. கத்தர் மேல நோக்கம் இருக்குமானால் உனக்குரிய காரியங்கள் எல்லாம் அகப்படும்படி கத்தர் செய்ய போகிறார். கத்தர் மேல நோக்கம் இருக்குமானால் உங்களுக்குரிய காரியத்தை கத்தர் சிக்கும்படி செய்ய போகிறார். ஓ ராபாலா ஷாகாலா, சகோதரா, அகப்படும்படி செய்ய போகிறார். நன்மையான காரியங்கள் அகப்படும்படி செய்ய போகிறார். அகப்பட போகிறது. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அகப்பட போகிறது. நீங்கள் எதிர்பாராத காரியங்கள் ஊழியத்தில் அகப்பட போகிறது. நீங்கள் எதிர்பாராத காரியங்கள் சபையில் அகப்பட போகிறது. நீங்கள் எதிர்பாராத காரியங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் அகப்பட போகிறது. நீங்கள் எதிர்பாராத காரியங்கள் வேலை சனத்துல நீங்கள் எதிர்பாராதத, நீங்கள் எதிர்பாராதத கர்த்தர் அகப்படும்படி செய்ய போகிறார். 2024 அகப்படாத காரியங்கள் எல்லாம் 2024 அகப்படாதது எல்லாம் 2025 கர்த்தர் அவைகள் அகப்படும்படி செய்ய போகிறார். நீ வாழ்வதற்காக, சமாதானம் அடைவதற்காக, சந்தோஷம் அடைவதற்காக கர்த்தர் அகப்படும்படி செய்ய போகிறார். எதை குறித்து கவலைப்படாத, உனதுக்குரிய காரியங்கள் அகப்படும். எதை குறித்து சோர்ந்து போகாத, உனக்குரிய காரியங்கள் அகப்படும். வெட்கப்பட்டு நிக்காத, அவமானப்பட்டு நிக்காத, தோல்வியை கண்டு அஞ்சாத. உனக்குரிய காரியத்தை கர்த்தர் அகப்படும்படி செய்ய போகிறார். அன்பு சகோதரா, உனக்குரிய காரியம் அகப்பட போகிறது. உன்னை வாழ வைப்பதற்காக, உன்னை சமாதானப்படுத்துவதற்காக, உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக, உன்னை உயர்த்துவதற்காக, இப்போது இருக்கிறதை காட்டிலும் நீ மேன்மை அடைவதற்காக உனக்குரிய காரியத்தை கர்த்தர் அகப்படும்படி செய்ய போகிறார். ரேபா லாகா ராகா லாமா நா ஷாகாலா ஓ ராபா திகா ராகா லாபா ராதா லோராபா ஓ ராபா தாத்தா காகா லாகாரா. உனக்குரிய காரியத்தை கர்த்தர் அகப்படும்படி செய்ய போகிறார். என் நோக்கம் யார் மேல இருக்கணும்னா, சத்தமா சொல்லுங்க ஐயா, என் நோக்கம் இப்படி அல்ல, என் நோக்கம் இப்படி அல்ல, என் நோக்கம் இப்படி அல்ல, என் நோக்கம் இப்படி அல்ல, என் நோக்கம் அப்படியே. சொல்லாமா? சும்மா கொஞ்சம் செக் பண்ணலாமா? ஓகே, மகிழ்ச்சியா இருக்கு. 1 2 3 4. கைத்தட்ட சொல்லல. என் நோக்கம் இப்படி அல்ல. என்ன பாருங்க, நீங்க எத்தோட மேல போயிட்டீங்க, அவசரப்படாதீங்க, போலாம். ஏன் இவ்வளவு பிரச்சனை? என்ன பாருங்க, என் நோக்கம் இப்படி அல்ல, என் நோக்கம் இப்படி அல்ல, என் நோக்கம் அட என்னப்பா அந்த லாஸ்ட்ல இருக்கிற அண்ணன்மாரு கம்முனுக்குறாங்க, அவ்வளவுதானா? 1 2 3 4. என் நோக்கம் இப்படி அல்ல, என் நோக்கம் இப்படி அல்ல, என் நோக்கம் இப்படி அல்ல, என் நோக்கம் இப்படி அல்ல. என் நோக்கம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? என் நோக்கம் இப்படியே
கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. என் நோக்கம் இப்படியே இருக்கணும் ஐயா. நான் ஆசீர்வதிக்கப்பட, நான் உயர்த்தப்பட, நான் மேன்மை அடைய, நான் ஊழியம் செய்ய, இந்த பகுதியில் எழுப்புதலை கொண்டு வர்ற என்னை கொண்டு கர்த்தர் மகிமைப்பட என் நோக்கம் இப்படியே இருக்கணும் ஐயா. சங்கீதம் 123, சங்கீதம் 123 அதிகாரம் 1 வசனமோ 2 வசனம் சொல்லுது, பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். அடுத்த வசனம் சொல்லுது என்னன்னா, இதோ வேலைக்காரனுடைய கண்கள், சொன்னாங்க, இதோ வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமான் கையை நோக்கி இருக்கிறது போலவும், வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்கிறது போலவும், எங்கள் தேவனாகி கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும், எங்களை ஆசீர்வதிக்கிற வரைக்கும், எங்களை விடுதலை கொடுக்கிற வரைக்கும், எங்க வாழ்க்கையை உயர்த்துகிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறதா. வேலைக்காரன் யார் கை? வேலைக்காரன் எஜமானுடைய கையே நோக்கி இருக்கிறான், ஏதாவது செய்வாரா? வேலைக்காரி எஜமாட்டின் கையே நோக்கி இருக்கிறா, ஏதாவது செய்வாரா? நாங்க வேலைக்கார மாதிரி இன்னொருத்தருடைய கையை நோக்க மாட்டோம், நாங்க வேலைக்காரி மாதிரி இன்னொருடைய கையை நோக்க மாட்டோம். எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்களுடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. நீ துக்கப்படும் பொழுது, நீ அவமானப்படும் போது, நீ வியாதிப்படும் போது, நீ பலவீனத்தில் இருக்கும் போது, நீ இழந்து போகும் போது, நீ கடன் படும் பொழுது, ஓ தனிமையில உன் நோக்கம் யாரை நோக்கி பார்க்கணும்னா கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்காக தேவ பிள்ளைகளாக நாம் மனம் திரும்ப வேண்டும். முதல் அனுபவம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம். இரண்டாவது அனுபவத்தை பார்க்கலாம். ஓகே, 1 சாமுவேல், வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல், ஓகே, 1 அதிகாரம் 12வது வசனம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது, நான் பார்த்துக்கிறேன். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது. 2வது அனுபவம், நம்முடைய அதிகமான நேரத்தை தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? நாம் செலவிடணும். எங்க செலவிடணும்? அதிகமான நேரத்தை தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? நாம் செலவிடணும். 7வது வசனம் சொல்லுது, அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயம். எப்படி? நான் வேலைக்கு போகும் சமயம் இருக்கிறது போல, நான் படிக்க சமயம், படிக்கிறதுக்கு ஒரு சமயம் இருக்கிறது போல, நான் தூங்குவதற்கு, எழுந்துவதற்கு, வேலை செய்வதற்கு ஒரு சமயம் இருப்பது போல அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயம். 18வது வசனம், அவள் கர்த்தருடைய சந்நிதியில வெகு நேரம் என்ன பண்ணாலும் விண்ணப்பம் பண்ணுகிற போது. 2வது அனுபவம், நம்முடைய அதிகமான நேரத்தை தேவ சமூகத்தில் செலவிட வேண்டும். கர்த்தரை ஆராதிப்பதற்காக, கர்த்தரை துதிப்பதற்காக, கர்த்தரை தொழுது கொள்ளுவதற்காக, வசனத்தை கேட்பதற்காக, பலன் அடைவதற்காக, உயிர்மீட்சி அடைவதற்காக உங்களுடைய அதிகமான நேரத்தை எங்க செலவிடணும்னா தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? செலவிடணும். நம்ம யாராவது பார்த்து ஏன் பிரதர் ஆலயத்துக்கு வரலன்னு கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நம்ம யாரையாவது பார்த்து ஏன் சிஸ்டர் ஆலயத்துக்கு வரலன்னு கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஒரே பிரச்சனையா இருந்தது பிரதர், ஒரே பாடுகள் சிஸ்டர், ஒரே வியாதியா இருந்தது, பலவீனமா இருந்தது. ஆமா, ரொம்ப சண்டை பிரச்சனை தான் சொல்லுவாங்க. நான் ஒன்னு சொல்லட்டோமா? பிரச்சனை மாறுகிற இடமே தேவ சமூகம்தான். நிந்தையம் மாற்றுகிற இடமே தேவ சமூகம்தான். உன்னை ஆரோக்கியப்படுத்துகிற இடமே தேவ சமூகம்தான். உன்னை உயிர்ப்பிக்கிற இடமே தேவ சமூகம்தான். உன்னை தேற்றுகிற இடமே தேவ சமூகம்தான். உன்னை வாழ வைக்கிற இடமே தேவ சமூகம்தான். சமாதானத்தை கொடுக்கிற இடம் தேவ சமூகம். சந்தோஷத்தை கொடுக்கிற இடம் தேவ சமூகம். பாவத்தை உணர்த்துகிற இடம் தேவ சமூகம். பாவத்தை எச்சரிக்கிற இடம் தேவ சமூகம். உன் பாவத்தை கழுவுகிற இடம் தேவ சமூகம். உன்னை உருவாக்குகிற இடம் தேவ 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 சமூகம். ரபலா ஷக்கலா தேவ சமூகம். தேவ சமூகம் உன்னை பற்றி பிடிப்பதாக. தேவ சமூகம் உன் குடும்பத்தை பற்றி பிடிப்பதாக. ராக்கா லாக்கா ராபா பாபா தேவ சமூகம் பற்றி பிடிப்பதாக. அதிகமான நேரத்தை தேவ சமூகத்துல செலவிடணும். தேவ எந்த சமூகத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்தாரோ அந்த சமூகத்துல தான் நிலைத்திருக்கணும். 1000 சபை நம்ம சபையை சுற்றி தோன்றலாம்,
ஓ அங்கே போனால் நல்லா இருக்குதே, அங்கே போனால் சூப்பராக இருக்குதே, சேரு நல்லா இருக்குதே, ஏசி நல்லா இருக்குதே, மியூசிக் நல்லா இருக்குதே, புல்பெட் நல்லா இருக்குதே அப்படின்னு ஆயிரம். எந்த சபையில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்தாரோ அந்த சபையை நீங்கள் நேசிக்க வேண்டும். எந்த சபையில் கர்த்தர் கொண்டு வந்தாரோ அந்த சபையில் நிலைத்திருக்க வேண்டும். எந்த சபையில் கர்த்தர் கொண்டு வந்தாரோ அந்த சபையில கனி கொடுக்க வேண்டும். எந்த சபையில கர்த்தர் கொண்டு வந்தாரோ அந்த சபையில சாட்சியா இருக்க வேண்டும். எந்த சபையில கொண்டு வந்தாரோ அந்த சபையுடைய வளர்ச்சிக்காக. அன்பு சகோதரா, எந்த சபையில கர்த்தர் வைத்தாரோ அந்த சபையில நிலைத்திருக்க வேண்டும். அன்பு சகோதரி, எந்த சபையில கர்த்தர் வைத்தாரோ அந்த சபையில நிலைத்திருக்க வேண்டும். 1000 சபை வரலாம், 1000 கட்டடம் வரலாம், சபை விட்டு சபை மாறவே மாறாத. எங்க அழைக்கப்பட்டாயோ அங்கே நிற்பாயானால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். எங்கே அழைக்கப்பட்டாயோ அங்கே நிற்பாயானால் நீ உயர்த்தப்படுவாய். எங்கே அழைக்கப்பட்டாயோ அங்கே நிற்பாயானால் நீ மேன்மை அடைவாய். எங்கே அழைக்கப்பட்டாயோ அங்கே நிற்பாயானால் நீ கனி கொடுப்பாய். எங்கே அழைக்கப்பட்டாயோ அங்கே நிற்பாயானால் நீ பரிசுத்தம் அடைவாய். எங்கே அழைக்கப்பட்டாயோ அங்கே நிற்பாயானால் நீ எழும்புவாய். எங்கே அழைக்கப்பட்டாயோ அங்கே நிற்பாயானால் நீ பிரகாசிப்பாய். எங்கே அழைக்கப்பட்டாயோ அங்கே நிற்பாயானால் நீ கனி கொடுப்பாய். அழைக்கப்பட்ட இடத்துல நிற்கும் போதுதான் சமாதானத்துக்குரிய வாழ்க்கை. அழைக்கப்பட்ட இடத்துல நிற்கும் போதுதான் சந்தோஷத்துக்குரிய வாழ்க்கை. அழைக்கப்பட்ட ராபா ராஷாகா லாமானோ ரோபா ராதா லாகாராமா. எப்படி நீ மாறுறன்னு எனக்கு தெரியல. ஐயா, உன் வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டில் போய் படுப்பியா? உன் வீட்டை விட்டுட்டு போய் இன்னொரு வீட்டில் சாப்பிடுவியா? உன் வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டில் போய் குளிப்பியா? உன் வீட்டில் விட்டுட்டு இன்னொரு வீட்டில் போய் உன் நேரத்தை செலவிடுவாயா? உன் வீடு ரொம்ப முக்கியம். உன்னை அழைத்து கொண்டு வந்த வீடு உனக்கு ரொம்ப முக்கியம். உன்னை ரட்சித்த வீடு ரொம்ப முக்கியம். உனக்காக பாரப்படுகிற வீடு ரொம்ப முக்கியம். தேவ சமூகத்தில் அதிகமான நேரத்தை செலவிட சபை இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயம். கர்த்தருடைய ஆலயத்தில் அதிகமான நேரத்தை செலவிட்டால் கர்த்தரை ஆராதிப்பதற்கும், கர்த்தரை துதிப்பதற்கும், கர்த்தரை தொழுது கொள்வதற்கும், கர்த்தரை உயர்த்துவதற்கும் அதிகமான நேரத்தை நாம் கர்த்தருடைய சந்நிதியிலே செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் உனக்கு கேட்கிறேன், நான் உனக்கு கேட்டேன்னா பதில் ஒரே மாதிரி இருக்கும். பதில், நான் வந்த பிறகு ஆண்டவர் வராரா, இல்லை ஆண்டவர் வந்த பிறகு நான் வரேனா அப்படின்னு உங்களை கேட்டேன்னா நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, அவர் வந்த பிறகு தான் நான் வரோம் அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? நான் வந்த பிறகு அவர் வராரா, இல்லை அவர் வந்த பிறகு நான் வரேனா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் வந்த பிறகு தான் நான் வரோம் அப்படி கிடையாது. வேதம் சொல்லுது, என் நாமத்தில் 2 பேராவது 3 பேராவது எங்கெங்கெல்லாம் கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன், நான் உலாவுவேன், நான் அவருடைய ஸ்தலமாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ நீங்க இருக்கிற இடத்தை தான் அவருடைய சமூகமாக, அவருடைய இருப்பிடமாக கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? மாற்றுகிறார். 2வது, அதிகமான நேரத்தை நம்ம எங்க செலவிடணும்னா தேவ சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம செலவிடணும் என்பதை தேவன் விரும்புகிறார். அழைக்கப்பட்ட இடத்துல தான் நீங்க கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட இடத்துல, ஞானஸ்தானம் எடுத்த இடத்துல தான் நீ கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க முடியும். எந்த சபையில கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு வந்தாரோ அந்த சபையில நிலைத்திருக்கும் போதுதான் பரலோக வாழ்க்கை உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா! பரலோக வாழ்க்கை உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது, அதிகமான நேரத்தை தேவ சமயத்தில் அவர் சொல்றாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயம், கர்த்தரை ஆராதிக்கிற சமயம், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற சமயம், உபவாசிக்கிற சமயம். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அதிகமான நேரத்தை என்ன பண்ணுங்க? தேவ சமூகத்தில் செலவிடுங்க. 4 வசனத்தை சொல்ல போறேன், டக்குன்னு கவனிங்க. சங்கீதம் 27ஆம் அதிகாரம், சங்கீதம் 27:4 சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பது என்ன பண்ணுவேன்? நாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னார். சங்கீதம் 27:4. அடுத்தது சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 42:1-2 சொல்லுகிறது. என்ன 42:1-2 சொல்லுது, மானானது நீரோடைகள் வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா என்ன பண்ணுகிறதா? உங்க மேல வாஞ்சித்து கதறுகிறதையா. நான் எப்பொழுதோ உம்முடைய சந்நிதியில் என்ன பண்ணுவேன்? வந்து நிற்பேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 92ஆம்
அதிகாரம் 12, 13 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறதாம். சங்கீதம் 23 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைப்பேன் 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 நிலைப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை தொடர, ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபையை தொடர, ஜீவனுள்ள நாளெல்லாம் அற்புதங்கள் தொடர, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆசீர்வாதங்கள் தொடர, ஜீவனுள்ள நாளெல்லாம் உயர்வு தொடர, ஜீவனுள்ள நாளெல்லாம் ராபா பாபா ராஷாகா லாபா ரீபா லாகா ராதரா. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர வேண்டுமானால், அன்பு சகோதரா, 1 2 3 4, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர வேண்டுமானால், ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவ சமூகத்தை தொடர 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 வேண்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர வேண்டுமானால், நான் தொடர வேண்டிய, நான் ஆராதிக்க வேண்டிய, நான் தொழுது கொள்ள வேண்டிய, நான் பலப்பட வேண்டிய, நான் ஆசீர்வதிக்க வேண்டிய நன்மையும் கிருபையும் தொடருகிற, நன்மையும் சமாதானம் தொடருகிற, நன்மையும் உயர்வை தொடருகிற ராபாபா ராஷாகாலா ஓ ராபா காலா ஓ தொடருகிற the 2025 எனக்கு நன்மையின் ஆண்டு, 2025 எனக்கு கிருபையின் ஆண்டு, 2025 எனக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டு, 2025 எனக்கு கிரகிக்கப்பட முடியாத ஆண்டு, 2025 என் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டு, 2025 ஜபத்திற்கு பதிலளிக்கிற ஆண்டு, 2025 எங்கள் சபையை எழுப்புகிற ஆண்டு, 2025 நான் பிரகாசிக்கிற ஆண்டு. சங்கீதக்காரர் சொன்னார், 27:4 சொன்னாரு, ஜீவனுள்ள நாளெல்லாம் தங்குவேனாரு. 42:1-2 சொன்னாரு, வந்து நிற்பேனாரு. ஓகே, 92:13 சொன்னாரு, நாட்டப்படுவேன்னு சொன்னாரு. 23 கடைசி வசனம் சொல்றாரு, ஓகே, நிலைத்திருப்பேன்னு சொன்னாரு. ஆமென். தங்கும் போது, நிற்கும் போது, நாட்டப்படும் போது, நிலைத்திருக்கும் போது ஏதாவது நடக்கணும்ல, நடக்கணுமா நடக்கக்கூடாதா? சத்தமா சொல்லுங்க. தங்கும் போது தங்கறையா, வந்து தங்கறையா, வந்து நிற்கிறையா, நாட்டப்பட்டிருக்கிறேன், நிலைத்திருக்கிறேன். ஏதாவது நடக்கணும்ல. என்ன நடக்கும் தெரியுமா? தெரியணும்ல எல்லாருக்கும். பிரதர், நீங்க சொல்லிட்டீங்க, தங்க சொல்லிட்டீங்க, நிற்க சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் என்னது? நாட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டீங்க, நிலைத்திருக்குன்னு சொன்னீங்க. இது செய்த என்ன நடக்கும் தெரியுமா? சங்கீதம் 65:4 சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 65:4 வேகமா வாசிக்கலாம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் சத்தம் வரலையே, உமது பரிசுத்தம் ஆலயமாகிய. சேர்ந்து வாசிங்க சகோதரி, சேர்ந்து வாசிங்க சகோதரா. உம்முடைய பரிசுத்தம் ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் சத்தம் வரல. உமது வீட்டின் நன்மைகளால், ஆசீர்வாதங்களால், சமாதானத்தால், நிறைவால் தேவ பிள்ளைகள் திருப்தி ஆகிற இடம் எது தெரியுமா? ரெண்டாவது, அதிகமான நேரத்தை நம்ம எங்க செலவிடணும்னா, தேவ சமூகத்தில் அதிகமான நேரத்தை நாம் செலவிடணும். குடும்பமாக வருவதற்கு உங்களை அர்ப்பணிக்கணும். பிள்ளைகளோடு கூட வருவதற்கு உங்களை அர்ப்பணிக்கணும். நான் முதல் ஆராதனை போயிட்டு வந்துடுறேன், நீ 2வது ஆராதனைக்கு போ. இந்த வாரம் நான் போயிட்டு வரேன், அடுத்த வாரம் நீ போ.
பிள்ளைகளை தூங்கி இருந்தால் பெட்ஷீட்டை போட்டு தலைக்காணி எடுத்து வச்சுட்டு இப்போ நல்லா பெட்ஷீட்டை போத்து விட்டு வருத்து, நீ தூங்க பரவாயில்ல அப்படின்னு வருத்து. குடும்பமாக வாங்க, ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. குடும்பமாக வரப்போகிறேன், நேரத்தோடு வரப்போகிறேன், கர்த்தரை ஆராதிக்க போகிறேன், கர்த்தரை தொழுது கொள்ள போகிறேன், சபையில் நிலைத்திருக்க போகிறேன். ஆமென். 1000 சபை தோன்றினாலும், 1000 ஊழியக்காரன் தோன்றினாலும், 1000 உபதேசம் இருந்தாலும், எங்கே என்னை அழைத்து கொண்டு வந்தாரோ, எங்கே என்னை ரட்சிப்புள் நடத்தினாங்களோ அந்த சபையில் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நான் நிலைத்திருப்பேன்னு சொல்லி நல்ல ஒரு அர்ப்பணிப்போடு போக வேண்டும். அல்லேலூயா. அதிகமான நேரத்தை சாப்பிடுகிற காரியத்திற்கு அல்ல, அதிகமான நேரத்தை நம்ம ஃபோன் காரியங்களுக்கு அல்ல, அதிகமான நேரத்தை தூங்குகிற காரியங்களுக்கு அல்ல, அதிகமான நேரத்தை பொழுதுபோக்குக்குரிய காரியங்களுக்கு அல்ல, அதிகமான நேரத்தை ஆகாத சம்பாஷத்துக்கு அல்ல, அதிகமான நேரத்தை எப்பெல்லாம் தேவ சமூகம் கூடுதோ அப்பெல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம நேரத்தை தேவ சமூகத்தில் செலவிட வேண்டும். முதல் அனுபவம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம். இரண்டாவது அனுபவம் அதிகமான நேரத்தை தேவ சமூகத்தில் செலவிடுகிற அனுபவம். மூணாவது அனுபவம் எடுத்துக்கொள்ளலாம். மூணாவது அனுபவம் 13வது வசனம் நான் வாசிக்கிறேன். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அது உதடு மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை விட்டு விலக்கு என்றார். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நாம் மனம் கிளேசமுள்ள ஸ்திரீ, திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில என்ன பண்ணிட்டேன்னா இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொன்னாள். மூன்றாவது அனுபவம் என்னன்னா, அவ தேவ சமூகத்துக்கு போறா. தேவ சமூகத்துக்கு போய் என்ன பண்றா, இருதயத்துல பேசுறா. உதடு மாத்திரம் என்ன பண்ணுது, அசையுது. ஆனா என்ன பேசுறான்னு தெரியல. அவ ஜெபிக்கிறாளா, வளர்றாளா, ஒண்ணுமே இவருக்கு சுத்தமா புரியவே இல்லை. ஆனா இருதயத்துல பேசுறா, கரெக்டா இருதயத்துல பேசுறா, உதடு மாத்திரம் என்ன பண்ணுது, அசையுது. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, அண்ணாலே நீ குடித்திருக்கிற, வெறித்திருக்கிற, உன் குடியை விட்டு என்ன பண்ணு, விலகி வா அப்படின்றாரு. இவன் சொல்றா, நீ நினைக்கிற மாதிரி நான் குடிக்காரியே இல்லை, நீ நினைக்கிற மாதிரி நான் வெறித்தவன் அல்ல, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லைப்பா. கர்த்தருடைய சந்நிதியில என் இருதயத்தை என்ன பண்ணிட்டேன், கர்த்தருடைய சந்நிதியில இருதயத்தை நான் ஊற்றி விட்டேன். சஞ்சலத்தோடு வந்த காரியத்தை ஊற்றி விட்டேன், உபத்திரவத்தோடு வந்த காரியத்தை ஊற்றி விட்டேன், வேதனையோடு வந்த காரியத்தை ஊற்றி விட்டேன், அழுது கொண்டு வந்த காரியத்தை ஊற்றி விட்டேன், ஏமாற்றப்பட்ட வாழ்க்கையை ஊற்றி விட்டேன். அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி நான் குடிக்கவே இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி வெறிக்கவும் இல்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். மூன்றாவது அனுபவம் என்ன தெரியுமா, இருதயத்தில் தோன்றக்கூடியது எல்லாம் ஜபங்களாக மாற்ற வேண்டும். சஞ்சலத்தை ஜபமாக மாற்றினால், உபத்திரவத்தை ஜபமாக மாற்றினால், அழுகையை ஜபமாக மாற்றினால், சாப்பிடாத நிலையை ஜபமாக மாற்றினால், அவருடைய குறைவுகள் என்னவா மாற்றினா தெரியுமா, ஜபங்களாக மாற்றினால். உதடு அசையும் போதுதான் கர்ப்பம் அசைய ஆரம்பித்ததா, உதடு அசைய போகிறது. மற்றவரோடு வாக்குவாதம் பண்ண உதடு அசையக்கூடாது, சண்டை போட உதடு அசையக்கூடாது, நீயா நானா பேசுவதற்கு உதடு அசையக்கூடாது, பெருமையான வார்த்தைகள் பேச உதடு அசையக்கூடாது, சபையை குறித்து குறை சொல்ல உதடு அசையவே கூடாது. உதடு அசைய போகிறது. ஜெபத்தினாலே உதடு அசையும் போது, இது அசையமானால் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் அசைக்கிறார். இது அசையமானால் ஊழியத்தை கர்த்தர் அசைக்கிறார். இது அசையமானால் சபையை கர்த்தர் அசைக்கிறார். இது அசையமானால் அன்பு சகோதரா, உன்னை அசைக்க போகிறார், ஊழியத்தை அசைக்க போகிறார். உங்களை கொண்டு மகிமையான காரியத்தை செய்ய இது அசையும் போது குடும்பத்தில் ஒரு மகிமையான, இது அசையும் போது ஊழியத்தில் ஒரு மகிமையான, இது அசையும் போது சபையில் ஒரு மகிமையான, இது அசைய போகிறது. இது அசைய போகிறது. தேசத்தை அசைக்க, கிராமத்தை அசைக்க, பட்டணத்தை அசைக்க, தனிப்பட்ட வாழ்க்கை அசைய உதடை கர்த்தர் அசைய போகிறார். ரீபா லாபா ராதா லா ஷக்கா லா ஒரிபா லாகா ராதா லா.
இருதயத்தை ஊற்றிவிட்டார், இருதயத்தை ஊற்றிவிட்டார், இருதயத்தை ஊற்றிவிட்டார். ரீபா லாபா ரா சங்கலா. உதடு அசைக்க போகிறார், அசைக்க போகிறார். இதுவரைக்கும் அசையாத காரியங்கள் எல்லாம் 2025 தேவன் தம்முடைய பிள்ளைகளை அசைக்க போகிறார். ரீஹா லாகா ராபாபா ரீபா லா சங்கலா. தேவன் அசைக்க போகிறார், தேவன் அசைக்க போகிறார். ஊழியத்தை அசைக்க போகிறார், சபையை அசைக்க போகிறார். உங்களை கொண்டு பட்டணத்தை தேவன் அசைக்க போகிறார். உதடு அசைந்ததா, உதடு அசைந்ததா. எப்ப வேதனைப்படுகிறாயோ, எப்ப சஞ்சலப்படுகிறாயோ, எப்ப தலை குனிவு ஏற்படுகிறதோ, எப்ப நிந்திக்கப்படுகிறாயோ, எப்ப துரத்தப்படுகிறாயோ, எப்ப கேலி செய்யப்படுகிறாயோ, அப்போதெல்லாம் உதடு அசைய வேண்டாம். பேசுவதற்கு அல்ல, குறை சொல்லுவதற்கு அல்ல, வாக்குவாதம் பண்ணுவதற்கு அல்ல, முரட்டாட்டம் பண்ணுவதற்கு அல்ல. ஆமென். ஜெப வாழ்க்கையில் உதடு அசைய வேண்டாம். மூணாவது, இருதயத்தில் தோன்றதெல்லாம் என்னவா மாத்தணும்னா, சொத்தமா சொல்லு, என்னவா மாத்தணும்? இந்த பக்கம் வரலக்கா. என்னவா மாத்தணும்? இருதயத்தில் தோன்றுகிறதெல்லாம், இருதயத்தில் தோன்றுகிற ஐயா என் ஊழிய காரியம் இப்படி தோன்றலாம், சபையின் காரியம் இப்படி தோன்றலாம், சபையை கட்டி எழுப்ப தோன்றலாம், நாங்கள் நல்லா எழும்பணும், நல்லா பிரகாசிக்கணும், ஆத்ம ஆதாயம் பண்ணணும். இருதயத்தில் தோன்றுகிறதெல்லாம் இன்னொரு இருதயத்துக்கு சொல்லாதீங்க. அல்லேலூயா. இருதயத்தில் தோன்றுகிறதெல்லாம் பார்க்கிற இருதயத்துக்கு சொல்லாதீங்க பிரதர். இருதயத்தில் தோன்றுகிறதெல்லாம் பார்க்கிற இருதயத்துக்கு சொல்லாதீங்க சிஸ்டர். இருதயத்தில் தோன்றுகிறதெல்லாம் இருதயத்தை யாருக்கு வெளிப்படுத்தாதீங்க. ராபா லாபா ரா ஷாகலா. உன் இருதயத்தின் காரியத்தை யாருக்கு வெளிப்படுத்தாத, உன் குடும்ப காரியத்தை யாருக்கு வெளிப்படுத்தாத, உன் பிள்ளைங்க காரியத்தை யாருக்கு வெளிப்படுத்தாத, அந்த ரங்க வாழ்க்கை யாருக்கு வெளிப்படுத்தாத, விழுந்த காரியத்தை யாருக்கு வெளிப்படுத்தாத. இருதயத்தின் காரியத்தை தேவனுக்கு வெளிப்படுத்து. இருதயத்தின் காரியத்தை தேவனோடு கூட பேசு. இருதயத்தின் காரியத்தை ஜெபிக்கிறதான வேளையில இருதயத்தில் தோன்றுகிறதெல்லாம் ஜெபங்களாக மாற்று. இருதயத்தில் தோன்றுகிற வேதனையை ஜெபங்களாக, இருதயத்தில் தோன்றுகிற கண்ணீரை, இருதயத்தில் தோன்றுகிற சோர்வுகளை, இருதயத்தில் தோன்றுகிற பிரச்சனைகளை நான் ஜெபங்களாக மாற்ற வேண்டும். இதான் என்னவா மாத்தணும்? ஏப்பா நீ நினைக்கிற மாதிரி நான் நினைச்சிட்டேன், என்ன பார்த்து குடிச்சிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கியா? ஆட போப்பா, நான் குடிக்கலப்பா. கர்த்தருடைய சந்நிதியில இருதயத்தை ஊற்றிட்டம்பா, கர்த்தருடைய சந்நிதியில வேதனையை ஊற்றிட்டம்பா, கர்த்தருடைய சந்நிதியில சஞ்சலத்தை ஊற்றிட்டம்பா, கர்த்தருடைய சந்நிதியில என் குறைவை ஊற்றிட்டம்பா, கர்த்தருடைய சந்நிதியில என் நிந்தையை ஊற்றிட்டம்பா. அப்பா கர்த்தருடைய சந்நிதியில என் அவமானத்தை ஊற்றி விட்டம்பா. அப்பா கர்த்தருடைய சந்நிதியில ஏமாற்றத்தை ஊற்றி விட்டம்பா. நாம் பட்ட நிந்த போதும் அவர் சமூகத்துல ஊற்ற போறேன். நாம் பட்ட அவமானம் போதும் அவர் சமூகத்துல ஊற்ற போறேன். நான் கண்ட நிந்த போதும் அவர் சமூகத்துல ஊற்ற போறேன். ராபால நாம் பட்ட அவமானம் போதையா, நாம் பட்ட பலவீனம் போதையா, நாம் பட்ட வியாதி போதையா, நாம் பட்ட கடன் பிரச்சனை போதையா, நாம் பட்ட தோல்வி போதையா, நான் கண்ட பிசாசு போராட்டம் போதையா, நான் கண்ட நெருக்க போதையா, நான் கண்ட உபத்திரவம் போதையா. ராபாலா ஷாகலாமா ஓராஃபாராதலா. போதம்பா போதம்பா. 2024 நான் பட்ட நிந்த போதம்பா, அவமானம் போதம்பா, சோர்வுகள் போதம்பா. நான் வரேன். ரீபா ராகா ரா ஷாகலா. நான் வரேன் பானானே. உதடு அசையாத வரைக்கும் குடும்பம் ரட்சிக்கப்படாது. உதடு அசையாத வரைக்கும் தேசம் ரட்சிக்கப்படாது. உதடு அசையாத வரைக்கும் சபையில மாற்றங்கள் வராது. உதடு அசையாத வரைக்கும் குடும்பத்துல மாற்றங்கள் வராது. உதடு அசையாத வரைக்கும் ஆவியில மாற்றம் இல்லை, ஆத்துமாவில மாற்றம் இல்லை, சரீரத்தில் மாற்றம் இல்லை. உதடு அசைந்தது, உதடு அசைந்தது. ராபா லாபா ரா ஷாகலா. இதோட அசைவு, ஆமென், இதோட அசைவு இங்க தெரிந்தது. கையை தூக்கங்க பார்க்கலாம். இதோட அசைவு இதோட அசைவு எங்க? இதோட அசைவு எங்க தெரிஞ்சது? சத்தம் வரல. இதோட அசைவு எங்க தெரிஞ்சது? சத்தம் வரல. இதோட அசைவு எங்க தெரிஞ்சது? இதோட அசைவு
இங்க தெரிந்தது, இதோட அசைவு இங்க தெரிகிறது, இதோட அசைவு என் குடும்பத்தில் தெரிய போகிறது, இதோட அசைவு என் பிள்ளைங்க காரியத்தில் தெரிய போகிறது, இதோட அசைவு வேற சனத்தில் தெரிய போகிறது, இதோட அசைவு என் ஆவியில, என் ஆத்மாவில, என் சரீரத்தில், தேசத்தில், பட்டணத்தில், கிராமத்தில் இதோட அசைவு தெரிய போகிறது. பாஸ்டர், இதோட அசைவு தெரிய போகிறது. தேவ பிள்ளைய, இதோட அசைவு தெரிய போகிறது. இதோட அசைவு தெரிய போகிறது. அசைவு தெரிய போகிறது. அவமானம் அடைந்தது உண்மைதான், வெட்கப்பட்டது உண்மைதான், குறைவுபட்டது உண்மைதான், என பரியாசம் உண்மைதான். இதோட அசைவு 2025 தெரிய போகிறது. இருதயத்தில் தோன்றுகிறது என்னமா மாத்திரனா? ஜபங்களா மாத்திரு. ஒன்ன விடாத, ஒரு காரியத்தை இருதயில வச்சுக்காத. இருதயத்திருந்தா அது பலவீனம், இருதயத்திருந்தா அது சோர்வு, இருதயத்திருந்தா அது சஞ்சலம். வைக்காத, இருதயத்தில் வைக்காத. மொத்தத்தை தூக்கி அவர் மேல போட்டுரு, அவர் மேல போட்டுடு. மொத்த காரியத்தை தூக்கி அவர் மேல போட்டுடு, போட்டுடு, அவர் மேல போட்டுடு. யாரு கையிலையும் போடாத. சொல்லி நல்லா தீர்மானத்தோடு போடு. அப்பா, என் பிரச்சனை யாரு மேலேயும் போட மாட்டேன்பா. என் பிரச்சனைய, குடும்ப பிரச்சனைய, பிள்ளைங்க பிரச்சனைய, எதிர்கால பிரச்சனைய யாரு மேல போட மாட்டேன், யாரு மேல போட மாட்டேன். மேல போட்ட அவமானம், என் மேல போட்டா நிந்த போடுறான் பாருப்பா. உன் மேல போடுறான் பா, உன் மேல போடுறான் பா, உன் மேல. ஆமென். அசைய நேரத்தை எடுங்க. இது அசைய நேரத்தை எடுங்க. வாக்குவாதம் பண்ண வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம், பெருமையான வார்த்தை பேச வேண்டாம். தேவ மகிமையை நீ எடுக்கவே கூடாது. தேவனுக்கு பாராட்டின மகிமையை, தேவனுக்கு பாராட்டின கிருபையை அதை ஒரு காலம் ஒரு பொழுதும் எடுக்கவே கூடாது. மகிமை அவருடையது. ராபா லாபா ராஷாக்கலா, மகிமை அவருடையது. மகிமைக்கு சொந்தக்காரர் அவர், கிருபைக்கு சொந்தக்காரர் அவர், வரங்களுக்கு சொந்தக்காரர் அவர், அபிஷேகத்துக்கு சொந்தக்காரர் அவர், நன்மைக்கு சொந்தக்காரர் அவர், அற்புதத்துக்கு சொந்தக்காரர் அவர், ஆயுசுக்கு சொந்தக்காரர் அவர் தான். ஓகே, நாலாவது வரேன். 17ஆம் வசனம். 4வது காரியம். 1, கர்த்தரை நோக்கி பார்க்கிற. 2, அதிகமான நேரத்தை தேவ சமூகத்தில் செலவிடுகிற. 3, இருதயத்தில் தோன்றுகிறத ஜபங்களாக மாற்றுகிற. 4வது, அதற்கு ஏலி, சமாதானத்தோடு கூட போ, நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு என்ன பண்ணுவாரா, கட்டளிடுவார் என்றார். நல்லா கவனிங்க. என்னது? நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? நீ குடித்திருக்கிற, வெறித்திருக்கிற, உன் குடியை விட்டு என்ன பண்ணு, விலகினார். இப்ப சொல்றாரு, என்ன அழகா சொல்றாரு. அதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்டல்ல, உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளிடுவாராக. இதெல்லாம் நீ கேட்டையோ, எதெல்லாம் நீ விரும்பினையோ, எதெல்லாம் நீ வாஞ்சித்தையோ அவர் என்ன பண்ணுவாரா, கட்டளை இடுவாராக. அர்த்தவசனம், அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்து அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஜெபத்தை இவன் முடிச்சாலா, ஜெபத்தை அவர் முடிச்சு வச்சாரா? சொல்லுங்க. ஜெபத்தை இவன் முடிச்சிட்டாலா, இல்ல ஜெபத்தை ஏலி முடிச்சு வைக்கிறாரா? ஜெபத்தை ஏலி, அண்ணால் ஜெபத்தை முடிக்கல. ஏலி சொல்றார், இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்டதான உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு என்ன பண்ணுவாரா, கட்டளிடுவாராக. 4வது அனுபவம், ஜெபத்திற்கு பதில் வருகிற வரைக்கும் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நமக்கு உடனே பதில் கிடைக்கணும்னு நினைச்சா நம்ம ஏமாந்து போயிடுவோம். இப்ப ஜெபிச்சா நாளைக்கு பதில் வந்துடும் நினைச்சா நம்ம ஏமாந்து போயிடுவோம். பிரதர், ஜெபத்துக்கு பதில் 1 நிமிஷம் ஆகலாம்,
ஜெபத்துக்கு பதில் ஒரு 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 வாரமாகலாம், ஒரு நாளாகலாம், ஒரு மாதமாகலாம், ஒரு வருஷமாகலாம், பல வருஷமாகலாம். ஆனா ஜெபத்திற்கு பதில் எப்ப வரும்னே தெரியாது. ஆனா ஜெபத்திற்கு பதில் வருகிற வரைக்கும் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் ஐயா. ஜெபத்திற்கு பதில் வருகிற வரைக்கும் நம்ம பிரச்சனை தெரியுமா, ஜெபித்து விட்டது தான் இப்ப பிரச்சனை. அல்லேலூயா. உன் பிரச்சனை ஜெபத்தை விட்டது தான் உன் வாழ்க்கையில பிரச்சனை. ஜெபத்துல நீ சோர்வா இருக்கிறதா பிரச்சனை. ஜெபத்துல நீ பலவீனமாய் இருக்கிறதா பிரச்சனை. ஜெபத்தை நீ விட்டதுதான் பிரச்சனை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஜெப ஜீவியத்தை விட்டுட்ட, ஜெப ஜீவியத்தை விட்டுட்ட, ஜெபிக்க வேண்டிய காரியத்தை விட்டுட்ட, தேசத்துக்காக புலம்ப வேண்டிய, தேசத்துக்காக வேதனைப்பட வேண்டிய காரியத்தை விட்டுட்ட. விட்ட காரியத்தை மறுபடியும் எடு, விட்ட காரியத்தை மறுபடியும் எடு, தேசத்துக்காக விட்ட காரியத்தை மறுபடியும் எடு, சபைக்காக ஜெபித்த விட்ட காரியத்தை மறுபடியும் எடு. உன் குடும்பத்துக்காக விட்டுட்டியே, உன் ஜெப வாழ்க்கையை விட்டு கிடக்கிற ஆண்டவர் சொல், ஜெபத்துக்கு பதில் வருகிற வரைக்கும் ஜெபித்துட்டே இருக்கணும் ஐயா. ஜெபத்துக்கு பதில் வருகிற வரைக்கும் சமாதானத்துக்காக ஜெபிச்சுட்டே இருங்க. ஜெபத்துக்கு பதில் வர வரைக்கும் சந்தோஷத்துக்காக ஜெபிச்சுட்டே இருங்க. ஜெபத்துக்கு பதில் வர வரைக்கும் அற்புதங்களுக்காக ஜெபிச்சுட்டே இருங்க. ஜெபத்துக்கு பதில் வர வரைக்கும் தேவைகளுக்காக ஜெபிச்சுட்டே இருங்க. ஜெபத்துக்கு பதில் வர வரைக்கும் ஊழிய வளர்ச்சிக்காக ஜெபிச்சுட்டே இருங்க. ஜெபத்துக்கு பதில் வர வரைக்கும் தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருங்க. ஜெபத்துக்கு பதில் வரும், ஜெபத்துக்கு பதில் வரும், அது நன்மையாக மாறும். ஜெபத்துக்கு பதில் வரும், அது அற்புதமாக மாறும். ஜெபத்துக்கு பதில் வரும், உன் மன விருப்பத்தை நிறைவேற்றும். ஜெபத்துக்கு பதில் வரும், உன்னை வாழ வைக்கும். ஜெபத்துக்கு பதில் வர வரைக்கும் நாம் ஜெபித்து கொண்டே இருக்கணும் ஐயா. ஜெபத்துக்கு பதில் வரைக்கும் காலையில ஜெபிக்கணும். ஜெபத்துக்கு பதில் வர வரைக்கும் மாலையில ஜெபிக்கணும். ஜெபத்துக்கு பதில் வரைக்கும் இரவுல ஜெபிக்கும் போது இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்டியே, ஊழியத்தின் காரியத்துக்காக கேட்டையே, சபையின் காரியத்துக்காக கேட்டையே, குடும்ப காரியத்துக்காக கேட்டையே, வேலையின் காரியத்துக்காக கேட்டையே, திருமண வாழ்க்கைக்காக கேட்டையே, இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராம். ஜபத் இன்னைக்கு பிரச்சனை என்ன சொல்லுங்கப்பா, நான் சொன்னேன் உடனே பதில் கிடைக்கும்னு ஜெபிக்காதீங்க பிரதர். பதில் கிடைக்கும், ஆனா கர்த்தர் எப்ப தருவான்னு தெரியாது. ஆனா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்தெந்த காரியத்துக்காக நீங்க ஜெபிச்சுட்டே இருக்கணும், சபை வளர்ச்சிக்காக, ஊழிய வளர்ச்சிக்காக, குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக, பின்மாற்றத்தில் போன ஜனங்களுக்காக, சபை விட்டு போன ஜனங்களுக்காக, ஆமென், இழப்பை சந்திக்கிற ஜனங்களுக்காக, ஏமாற்றத்தை சந்திக்கிற ஜனங்களுக்காக, புதிய புதிய மக்களுக்காக, ஊழியங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டே இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒன்று சொன்ன கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம், 2 சொன்ன அதிகமான நேரத்தை தேவ சமூகத்தில் செலவிடுகிற அனுபவம், 3 சொன்ன இருதயத்தில் தோன்றுகிறத ஜபங்களாக மாற்றுகிற அனுபவம், 4 சொன்ன ஜபத்திற்கு பதில் வர வரைக்கும் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கணும். 5 சீக்கிரமா எடுத்துக்கலாம். 11வது வசனம் வாசிங்க, சீக்கிரமா டைம் ஆகிறது. 11 அவர்கள் 11 சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். போதங்க, இவ ஆலயத்துக்கு வந்தது உண்மைதான், கரெக்டா? பலி செலுத்தினது உண்மைதான், கரெக்டா? ஜெபித்ததும் உண்மைதான், கரெக்ட். ஆனா இவ்வளவு நாள் இல்லாத ஒரு நன்மை திடீர்னு நடக்குது. இவ்வளவு நாள் இல்லாத ஒரு நன்மை திடீர்னு என்ன பண்ணுது நடக்குது. ஏன்னு பார்த்தா இங்க என்ன சொல்றா, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாம் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தியானா அவனை நான் வளர்த்து காட்டுவேன். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தியானா பெனினாலோடு சண்டை போடுவேன். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தியானா பெனினாலை வீட்டை விட்டு தெத்திடுவேன். நீ ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தியானா அவளோட நீயா நானான்னு பார்ப்பேன். ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தியானா எப்படி வளர்ப்பன்னு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுற. ஒரு ஆண் பிள்ளைய நீ எனக்கு கொடுத்தா அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் அவனை உமக்கே ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டான். என்ன ஜவங்க, இப்ப அப்படியே வாங்கல. 27, 28 இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அடுத்த வசனம், ஆகையால் அவனை கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்பேன். 5வது அனுபவம், ஒப்பு கொடுத்து வாழ்ந்தான். புரிஞ்சுதான் பிரதர்?
அண்ணாளை பற்றி எவ்வளோ செய்தி கேட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு சுற்றி இருப்பு நாளில் ஆண்டவர் பேசுகிறாரு பாருங்க. அண்ணாளின் அனுபவம் என்ன தெரியுமா? ஒப்பு கொடுத்து வாழ்ந்தான். கரெக்டா தப்பா? கரெக்டா தப்பா? யாருக்காக குழந்தை கேட்டான்னு நினைச்சா? அவளுக்காக இல்லை. யாருக்காக குழந்தை கேட்டா? பெனினாலுக்காக இல்லை. யாருக்காக குழந்தை கேட்டா? எல்கானாவுக்காக இல்லை. யாருக்காக குழந்தை கேட்டா? மற்றவங்க ஈழவா பேசுறா என்பதுக்காக இல்லை. ஆண்டவரே ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தியானா, அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் அவனை உமக்கே கொடுப்பேன்னு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தான். இந்த வருஷத்தை நாம் முடிக்க போகிறோம். எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீ வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன். பிரதர், நீங்க முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பாருங்களேன். சிஸ்டர், உங்க வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பாருங்களேன். உங்க பிள்ளைங்க காரியத்தை முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, இந்த வருஷம் முழுவதும் எனக்கு ஒப்பு கொடுக்கவும் இல்லை, ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழலை. புது வருஷத்துக்கு போப்பாரு, மனம் திரும்பணும். ஆண்டவரே, ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தியானா, அவனை உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன்யா. ஆண்டவரே, என் வாழ்க்கையை உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவியை உமக்காக, என் ஆத்துமாவை உமக்காக, என் சரீரத்தை உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன்யா, ஒப்பு கொடுக்கிறேன்யா. ஒப்பு கொடுக்கிற வேளையில நன்மைகள் உண்டாகும், ஒப்பு கொடுக்கிற வேளையில ஆசீர்வாதங்கள் உண்டாகும், ஒப்பு கொடுக்கிற வேளையில விடுதலை உண்டாகும், ஒப்பு கொடுக்கிற வேளையில நிறைவுகள் உண்டாகும். ஒப்பு கொடுக்கிறம்பா, ஒப்பு கொடுக்கிறம்பா, ஒப்பு கொடுக்கிறம்பா, ஒப்பு கொடுத்து வாழறம்பா, ஒப்பு கொடுத்து பேசுறம்பா, ஒப்பு கொடுத்து ஓடுறம்பா, ஒப்பு கொடுத்து செயல்படுறம்பா, ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்யறம்பா, ஒப்பு கொடுத்து குடும்பத்தை நடத்துறம்பா. ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ரீபா லாபா சக்கல்லா, என்ன மறந்திருக்கலாம், மறவாத தேவனுக்கு என்ன வாழ்க்கைய முழுமையா அர்ப்பணிக்கிறேன்யா. அண்ணால் ஃபர்ஸ்ட் கொடுத்தாலா, கத்தர் ஃபர்ஸ்ட் கொடுத்தாரான்னு பார்த்தா அண்ணால் தான் ஃபர்ஸ்ட் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறான். சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு வரமானால் எல்லா காரியத்திலும் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். 5 அனுபவத்தை சொன்னேன். இப்போ 7 நன்மைகளை சில வரிகளில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே சில கோடிட்டு காண்பிக்கப்படும். முதல் நன்மை, வேகமாக என்னோடு கூட வாங்க. முதல் நன்மை 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது 6, 7, 8. ஓகே, 5லேருந்து கூட வாசிக்கலாம். 5, 6, 7, 8 இந்த 4 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவள் தொடர்ச்சியாய் சந்தித்ததான பிரச்சனைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என்னென்ன சந்திச்சா? ஆமாம், கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தார், துக்கத்தை சந்தித்தாள், அவமானத்தை சந்தித்தாள், சஞ்சலத்தை சந்தித்தாள், கண்ணீரை சந்தித்தாள், மன சோர்வுகளை சந்தித்தாள். தொடர்ச்சியாக சந்தித்ததான பிரச்சனைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஓகேவா? எதுக்கு இவ்வளோ பிரச்சனை சந்திச்சா? அவளுக்கு குழந்தை இல்லாத ஒரே ஒரு காரணம் தான். இப்போ அப்படியே நீங்கள் திருப்பினீங்கன்னா 20ஆம் வசனம் சொல்லுது, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று. முதல் காரியம், தொடர்ச்சியாய் சந்தித்ததான பிரச்சனையை கர்த்தர் என்னவா மாற்றிட்டார்னா, மாறுதலாய் கர்த்தர் என்ன பண்ணினார்னா முடிய பண்ணினார். உங்கள் வாழ்க்கையில் 5 விதமான அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானா, நீங்கள் தொடர்ச்சியாய் சந்திக்கிற பிரச்சனைகள் அது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் என்னவா மாற்றுவார்னா, அவர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. மாறுதலாய் கர்த்தர் எப்போ முடிய பண்ணுவார்? தொடர்ச்சியாய் சந்தித்த அந்த பிரச்சனையை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஒரு மாறுதலான காரியத்தை எங்கள் ஊழியத்தில், சபையில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், பட்டணத்தில் கர்த்தர் என்ன பண்ண போகிறாரா? இந்த 5 அனுபவங்கள் இருந்துச்சுன்னா ஒரு மாறுதலான காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். 2வது எடுத்துக்கொள்ளலாம். 2வது 5வது வசனம் சொல்கிறது, அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பான், கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை என்ன பண்ணாரா? அடைத்தார்.
யாருங்க இந்த நன்மையை அடைத்து வைத்திருக்கிறது சொல்லுங்களேன். ஒரு சகோதரிக்கு குழந்தை இல்லைன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும், இல்லைன்னா அந்த சகோதரனுக்குள்ள ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். ரெண்டு பேரும் அந்த குறைபாடுக்கு ஏற்றவாறு என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஆனால் இந்த வசனத்தின்படி பார்த்தா எல்கானா சரீரமும் நல்லாகுது, அன்னாள் சரீரமும் நல்லாகுது. இந்த நன்மை யார் தடை பண்ணி வச்சுக்கிறதுனா கர்த்தர் தான் அவளுக்குரிய நன்மைகளை, அவளுக்குரிய ஆசீர்வாதத்தை, அவளுக்குரிய நிறைவை யாரு தடை பண்ணி வச்சுக்கிறதுனா கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை என்ன பண்ணாரு? அடைத்தார். அப்படியே வாங்க 20ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன். அப்போ 1:6 1:5 என்ன சொல்லுதுன்னா கர்த்தர் என்ன பண்ணாரா? அடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1:20 கர்த்தரால் தான் அவனை பெற்றேன் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டாவது, இந்த 5 அனுபவங்கள் வாழ்க்கையில இருக்குமானால் எதெல்லாம் உங்க வாழ்க்கையில தடைப்பட்டு கிடக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். தடைப்பட்ட நன்மைகள், தடைப்பட்ட சமாதானங்கள், தடைப்பட்ட சந்தோஷங்கள், தடைப்பட்ட திருமண வாழ்க்கைகள், தடைப்பட்ட வேலையின் காரியங்கள், தடைப்பட்ட வீட்டு கட்ட முடியாத காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் என்னவா மாற்றுவார்னா அவர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். மூன்றாவது 6வது வசனம், கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக, அவள் துக்கப்படும்படியாக. மூணாவது, அண்ணால துக்கப்படுத்தினா எந்த காரியத்தில் அவளை துக்கப்படுத்த முடியாது. அவளை துக்கப்படுத்தினா இந்த குழந்தை இல்லாத காரியத்துல தான் அவளை துக்கப்படுத்த முடியும். ஏன்னா எல்கானா ரொம்ப என்ன பண்றாரு? ரொம்ப நேசிக்கிறாரு. ஆமா, ரெட்டிப்பான பங்குடையவ அவனை துக்கப்படுத்துறா. எதுல? குழந்தை இல்லாத ஒரு காரியத்தில் என்ன பண்ண தெரியுமா? துக்கப்படுத்தினால் பெணினால். ஆனா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, அப்போது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, கடைசி வரை உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஐயா, 1:6க்கும் 2:1க்கு நாங்க வித்தியாசம். 1:6 பெனினாவால் வந்ததான துக்கம், ஆனா 2:1 கர்த்தரால் வந்ததான சந்தோஷம். இந்த 5 அனுபவங்கள் இருக்கமானால் நீ எங்க துக்கப்பட்டாயோ, அங்கே நீ சந்தோஷப்பட போகிறாய். எங்க வெட்கப்பட்டாயோ அங்கே நீ சந்தோஷப்பட போகிறாய். எங்க கடன்பட்டாயோ அங்கே நீ சந்தோஷப்படுகிறாய். எங்க துரத்தப்பட்டாயோ அங்கே நீ சந்தோஷப்பட போகிறாய். எங்க மறக்கப்பட்டாயோ அங்கே சந்தோஷப்பட போகிறாய். உனக்குரியது யார் அபகரித்தாரோ அதை கொடுத்த ஆண்டவர் சந்தோஷப்படுத்த போகிறார். அவள் துக்கப்படும்படியாக, பெனினால் துக்கப்படும்படியாக நடந்தது. ஆனா கர்த்தர் அவளை சந்தோஷப்படுத்தினார். கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ண போகிறார். உங்க குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைங்க காரியத்துல, சரீரத்துல நீங்கள் சந்தோஷத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். 1:6 அவளால் நான் துக்கம் அடைந்தேன். ஆனா 2:1 உம்மால் நான் என்ன பண்றேன்? சந்தோஷப்படுகிறேன். 4வது எடுத்துக்கொள்ளலாம். 4வது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அப்போது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் கொம்பு, சத்தமா சொல்ல, என் கொம்பு கர்த்தருக்குள்ள உயர்ந்திருக்கிறதா. 4வது, எங்கே தாழ்த்தப்பட்டாலோ கையை தட்டினவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. பாதி பேர் கையை தட்டல, புரியவே இல்லை. எங்க தாழ்த்தப்பட்டாலோ, அவமானப்பட்டாலோ, துக்கப்பட்டாலோ, ஏமாற்றப்பட்டாலோ அங்கே அவளுடைய தரம், இந்த 5 அனுபவங்கள் இருக்குமானால் தொடர்ச்சியாய் சந்திக்கிறது மாறுதலாய் முடிய பண்ணுவார். இந்த 5 அனுபவம் இருக்குமானால் தடைப்பட்டதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த 5 அனுபவம் இருக்குமானால் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த 5 அனுபவம் இருக்குமானால் எங்க தாழ்த்தப்பட்டாயோ, ஏழாம் வசனம் சொல்லுது, அவர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வரம் அடைய பண்ணுவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும்
அவர் உயர்த்துகிறவருமானவர். 8ஆம் வசனம் சொல்லுது, அவர் சிறியவனை, அவர் 8ஆம் வசனம் போடுங்க பிரதர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை ராஜாக்களோடு கூட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடு கூட பிரபுக்களோடு கூட அவனை அப்படியே உட்கார வச்சு தமது மகிமை உள்ள சிங்காசனத்தினால அவனை சுதந்தரிக்க பண்ணுகிறார். 5வது காரியம் 4ஆம் வசனம். பலவான்கள் வில் முறிந்தது, தள்ளாடினவளோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டாள். திருப்தியா இருந்தவள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறாள். பசியா இருந்தவளோ இனி பசியா இராள். மலடியா இருந்தவ 7 பெற்றாள். அநேக பிள்ளைகள் பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். 5வது நன்மை என்ன தெரியுமா? இங்க கையை தூக்குங்க பார்க்கலாம், முடிச்சிட்டேன். இங்க பாருங்க, இப்படி தூக்கம், இப்படி அல்ல, இப்படி. பலவான் வில், இங்க பாருங்க, பலவான் வில் முறிந்தது, தள்ளாடின வாழ்க்கைய தேவன் பலத்தினால இடை கட்டினார். 5 அனுபவம் இருக்குமானால் தள்ளாடின வாழ்க்கைய, பலவீனப்பட்ட வாழ்க்கைய தேவன் பலத்தால் இடை கட்ட போகிறார். 2025 தேவன் உங்களை பலத்தால் இடை கட்ட போகிறார். பலத்தால் இடை கட்டி எழும்ப பண்ணுகிறார். பலத்தால் இடை கட்டி பிரகாசிக்க பண்ணுகிறார். பலத்தால் இடை கட்டி உங்களை ஆரோக்கியப்படுத்துகிறார். ஆண்டவர் பலத்தினால் இடை கட்டுகிறார். வார்த்தை என்கிற பலன், ஆவி என்கிற பலன், சமூகத்தின் என்கிற பலத்தால தேவன் இடை கட்டுகிறார். ரீபா லாபா சக்கலா. பலவீனம் அடைந்த இடத்துல, சோர்வு அடைந்த இடத்துல, தள்ளப்பட்ட இடத்துல அன்பு சகோதரா, உன்னை பலத்தினால் இடை கட்டுகிறார். ரீபா லாபா ராபா லா. பலத்தால் உன்னை இடை கட்டுகிறார். அன்பு சகோதரி, உன்னை பலத்தால் இடை கட்டுகிறார். எதெல்லாம் பலவீனமாக இருந்ததோ, எதெல்லாம் சோர்வாக இருந்ததோ, எதெல்லாம் அசதியாக இருந்ததோ, எங்கெல்லாம் விழுந்து கிடந்தேனோ, எங்கெல்லாம் எழும்ப முடியலையோ, கர்த்தர் உன்னை பலத்தால் இடை கட்டுகிறார். ரீபா பாபா பாபா, உன்னை பலத்தால் இடை கட்டுகிறார். குடும்ப வாழ்க்கைய தேவ பலத்தால், ஊழியத்தை தேவ பலத்தால், பிள்ளைகளை தேவ பலத்தால், உன் ஆவிய தேவ பலத்தால், உன் சரீரத்தை தேவ பலத்தால் இடை கட்டுகிறார். எலும்ப பண்ண ரீஹாரா ஷாகாலா ரீபா லாகாரா. எலும்ப பண்ண சகோதரா, உன்னை எலும்ப பண்ண தேவ பலத்தால ஆண்டவர் இடை காட்டுகிறார். ரியாதரா ஷாகாலா. தேவ பிள்ளையே, உன்னை எலும்ப பண்ண தேவ பலத்தாலே ரியாந்தரா ராகா, உன்னை தேவ பலத்தாலே இடை பட்டுகிறார். தேவ பலத்தாலே ரீபா பாபா, தேவ பலத்தாலே உன்னை இடை காட்டுகிறோம். விழுந்த இடம், அவமானப்பட்ட இடம், நசுக்கப்பட்ட இடம், ஓடி 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 ஒளிந்த இடம், தேவ பலத்தாலே 2025 தேவ பலத்தால் இடை கட்டுகிறார். ஐயா, அவரு வயசான என்று பார்க்கிறாயா? சரீரம் குறுகி விட்டது பார்க்கிறாயா? தேவ பலம். 6ஆம் வசனம். கர்த்தர் கொள்ளுகிறவரோ உயிர்ப்பிக்கிறவர். பெனினால் சொன்னா அவளை தாண்டி உன் வாழ்க்கை. பெனினால் சொன்னா முடிஞ்சிடுச்சு உன் வாழ்க்கை. பெனினால் அவ்வளவுதான் உன் வாழ்க்கை. ஊரெல்லாம் அவ்வளவுதான் உன் வாழ்க்கை. ஆனா கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உயிர்ப்பிக்கிறவர். மறுபடியும் உங்களை உயிர்ப்பிக்க போறேன். ராபாலா ஷாக்கலா. மலடியா இருந்த வாழ்க்கையை கர்த்தர் உயிர்ப்பித்தார். கர்ப்பம் செத்து போன வாழ்க்கை கர்த்தர் உயிர்ப்பித்தார். குழந்தை தங்காத வாழ்க்கை கர்த்தர் உயிர்ப்பித்தார். மறுபடியும் கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். ஊழியத்தை மறுபடியும், சபையை மறுபடியும், ஊழியர் குடும்பத்தை மறுபடியும், விசுவாச பிள்ளைகளை மறுபடியும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க போகிறார். ரியாந்தாரா பாக்கா ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்க போகிறார். உன்னை உயிர்ப்பித்து தேவ
தேசத்தை உயிர்ப்பிக்க போகிறார். உன்னை உயிர்ப்பித்து பட்டணத்தை உயிர்ப்பிக்க போகிறார். உன்னை உயிர்ப்பித்து கிராமத்தை உயிர்ப்பிக்க போகிறார். உன்னை உயிர்ப்பித்து 140 கோடி ஜனங்களை உயிர்ப்பிக்க போகிறார். உன்னை உயிர்ப்பித்து பாண்டிச்சேரி மக்களை ஆண்டவர் அட போங்கப்போ உயிர்ப்பிக்க போறாரு. உயிர்ப்பிக்க போறாரு. அசுத்தமான வாழ்க்கைய, பின்மாற்றுதல் கிடக்கிற வாழ்க்கைய, எழும முடியாத வாழ்க்கைய, பிரகாசிக்க முடியாத வாழ்க்கைய, ஊழியம் செய்ய முடியாத வாழ்க்கைய, சாட்சி இல்லாத வாழ்க்கைய, முரட்டாட்டம் பண்ணுகிற வாழ்க்கைய, கீழ்ப்படியாம வாழ்க்கைய, ராதால காத்தர தேடாத வாழ்க்கைய உன்னை உயிர்ப்பித்து அநேகரை உயிர்ப்பிக்க பண்ணுகிறார். சத்தம் வரலையே, வேணாவா? பாவத்திலே கிடக்க போறியா? அசுத்தத்திலே கிடக்க போறியா? உலகத்திலே கிடக்க போறியா? பொருளாசிலே கிடக்க போறியா? வெக்கமான சூடு சொர்ணல்ல உன்னை உயிர்ப்பித்து அநேகரை சபைதான் தேசத்தின் உயிர் மீட்சை. தேசத்தின் உயிர் மீட்சி நரேந்திர மோடி அவர்கள் இல்லை. தேசத்தின் உயிர் மீட்சி எம்எல்ஏ எம்பிகள் அல்ல. தேசத்தின் உயிர் மீட்சி நான் தான். அக்கிரமிகளால் மரித்திருந்த உன்னை அவர் உயிர்ப்பிக்க போகிறார். ராபாலா ஷாக்காலா உயிர்ப்பித்து உன்னை எழும்ப பண்ணுகிறார். உயிர்ப்பித்து உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறார். உயிர்ப்பித்து ஊழியத்தை கட்டுகிறார். உயிர்ப்பித்து ஆண்டவர் செய்ய போகிறார். முடியலப்பா 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 என்னால முடியும். ரீபா பா 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 முடியல 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 என்னால் முடிய 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 முடியும் முடியல 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 உன்னால் முடிய 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 முடியும். என்னால முடியும். நல்லா சொல்லு. என்னால முடியாது தான்பா. வாயத்தன் என்னால முடியாதுதான். ஆனா உங்களை வைத்து எல்லா காரியத்தை முடிய பண்ணுகிறவர். முடிச்சிட்டாங்க, பயிர மூட்டாங்க. என்னால முடியாதுதான்பா. ஆனா உங்களை கொண்டு சகலத்தையும் முடிய பண்ணுகிறவர். என்னால வாயத்தர என்னால முடியாது. உங்களை கொண்டு சகலத்தையும் முடிய பண்ணுகிறவர். என்னால முடியாது. உங்களை கொண்டு ஊழியத்தில் முடிய பண்ணுகிறவர். என்னால முடியாது. ராக்கரே ஓ பாபரா ஷாக்கா என்னால வாயை திறந்து சொல்ல. என்னால முடியாதுப்பா. என்னால முடியாதுப்பா. முடியாதுப்பா. வயசாச்சு முடியாதுப்பா. படிக்கல முடியாதுப்பா. நான் ஏழை முடியாதுதான். ஆனா ஏன் உன்னை கொண்டு என் காரியத்தை முடிக்க போங்கப்பா. உன்னை கொண்டு என் காரியத்தை முடிக்க பண்ணுவேன். உம்மை கொண்டு ராஜ்யத்தை முடிக்க பண்ணுவேன். உம்மை கொண்டு எழுப்புதலை முடிக்க பண்ணுவேன். உம்மை கொண்டு அசைவை முடிக்க பண்ணுவேன். முடிக்க பண்ண போகிறேன். என்னால முடியாதுப்பா. கையை தூக்கு முடிச்சிட்டங்க. முடிக்கவே முடியலக்கா. என்னால முடியாதுப்பா. கையை இப்படி தூக்குட்டேன். என்னால முடியாதுப்பா. பிரதா கையை தூக்க பிரதா. என்னால முடியாதுப்பா. என்னால எதையும் செய்ய முடியாதுப்பா. என்னால எதையும் செய்ய முடியாதுப்பா. ஆனா ஒண்ணு தெரியுமா, எங்களை கொண்டு எதையும் செய்யமால முடியுமா? எங்களை கொண்டு எதையும் செய்யமாலே முடியுமா? திறந்து சொல்ல முடியாதுப்பா. என்னால முடியலப்பா. 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 குடும்பத்தை நடத்த முடியலப்பா. பிள்ளைகளை பார்க்க முடியலப்பா. சம்பாதிக்க முடியலப்பா. கடன் பிரச்சனை அடைய முடியலப்பா. ஆனா என்னால முடியலப்பா. ஆனால என்ன கொண்டு செய்ய உமால எல்லாமே எல்லாமே உமாலே முடிய பண்ணுகிற கர்த்தர். 19:20 சொல்லுது. அண்ணால் மறுபடியும் தேவ சமூகத்துக்கு வந்தா. ஏலி எல்கானாவை அண்ணாலை பார்த்து சொன்னார், நீ திரும்பி போ. கர்த்தர் அவளை கடாட்சித்தார். வீட்டுக்கு போய் 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் பெற்றார். எதிர்பார்த்தது அல்ல,
எதிர்பாராததை கர்த்தர் செய்தார். கையை தூக்குங்க பார்க்கலாம். முதல் அனுபவம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற, சத்தமா வாய் வாய். முதல் அனுபவம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம், சொல்லுங்க. இரண்டாவது அனுபவம் அதிகமான நேரத்தை தேவ சமூகத்தில் செலவிடுகிற. மூணாவது அனுபவம் இருதயத்தில் தோன்றுகிற ஜெபங்களாக மாற்றுகிற. நாலாவது அனுபவம் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறவருக்கும் ஜெபிக்கிற. ஐந்தாவது அனுபவம் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து வாழகிற அனுபவம். இந்த 5 அனுபவங்கள். ஃபர்ஸ்ட் நன்மை, தொடர்ச்சியாய் வந்த பிரச்சனையை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். தடைப்பட்டதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். பலவீனத்தை துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். பலவீனத்தை பலனாக மாற்றுகிறார். தாழ்வை உயரமாக மாற்றுகிறார். முடியாததை உயிர்ப்பிக்கிறார். எதிர்பார்த்தது அல்ல, எதிர்பாராததை செய்கிறார். எல்லா கரங்களை தட்டி